ஹலோ இன்டர்நெட், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா பாலாடூரா கேனியனில் தங்கி இருந்தோம். ஸோ அங்கேருந்து அப்படியே ராஸ்வெல் ட்ரை பண்ணி வந்து இப்போ 2 டேஸாக ராஸ்வெல்லில் இருந்தோம். 2 டேஸ் ராஸ்வெல்லில் இருந்துட்டு அங்கே வந்து ஃபஸ்ட்டு டே வந்து கால்ஸ்பர்டுன்ற கேவுக்கு போயிருந்தோம், குகைக்கு. இப்போ வந்து ஒயிட் சாண்ட் நேஷ்னல் பார்க் வரைக்கும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதாக இருக்குது ஒயிட் சாண்ட், இது வரைக்கும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு சின்ன ரோட்டில் போயிட்டுருக்கோம் டெசர்ட்டில். இது வரைக்கும் ஒரு ஆள் இல்லை, ஒரு வீடு இல்லை, ஒன்றுமே இல்லை. ரோடை பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருந்துச்சு. பாருங்கள் ரோடை எப்படி இருக்குன்னு. ஒன்றுமே இல்லை, 2 பக்கமும் டெசர்ட்டு. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. ஆக்சுவலி இங்கே நிறைய ஆயில் எடுப்பாங்க, ஆயில் கிணறு இங்கே நிறையா உண்டு. பட் இந்த இடத்துல இல்லை. திடீர்னு ரோடு மாறிடுச்சுங்க. பிளைனாக வந்துட்டு இருந்தது, மலைக்கு நடுவில் போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஏரியாக்கு பேர் வந்து லிங்கன் ஃபாரஸ்ட் ஏரியா. லிங்கன் ஃபாரஸ்ட் மரங்கள்லாம் இருக்கு, மரம் தெரியுது. ஆமா, அதான் டெசர்ட். கொஞ்சம் டெசர்ட்டோட இது மாறுது, டெசர்ட் மாதிரி கொஞ்சம் மரங்கள். இவ்வளவு நேரம் மரமே இல்லையா, டக்குன்னு மலை மரம். டிராஃபிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எதிர்த்து வருது வண்டிகள்லாம். ஆமா, எதிர்த்து பாத்தீங்கன்னா வண்டி வருது. ஓ, நம்மள மாதிரி தான் கேம்பர் போறாங்க. ஸ்கீ ஏரியா. கேம்பர்ல தான் போறாங்க அவங்களும். வின்டர்ல வந்து நிறைய ஸ்கீ ரிசார்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்க வின்டர் டைம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ வந்து என்ன இருக்குன்னு தெரியல, நம்ம போய் பார்ப்போம். அப்படியே போறப்ப ஸ்கீ ரிசார்ட் இருக்குமா என்னன்னு தெரியல. அந்த விஞ்ச்ல ஏறி விடுவாங்களா தெரியல, பார்ப்போம். ஏதாவது ஸ்கீ ரிசார்ட் இருந்ததுன்னா போய் பார்ப்போம் சம்மர்ல என்ன இருக்குன்ட்டு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. ஒரு 5 மைலுக்குள்ள மாறிடுச்சு. என்ன? ஆமா, பாரு எவ்வளவு பெரிய பெரிய மரங்கள். சாலை ஓரத்துல பெரிய மரங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆளே இல்லாத இடம் மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா மவுண்டன் ஆப்பிள்லாம் விற்கிறோம் அப்படின்னாங்க. ஆப்பிள் சிட்டர்லாம் இருக்குன்னாங்க. சரி, அது என்ன இருக்குன்னு பார்ப்போன்ட்டு வந்திருக்கோம். அந்த கடைக்கு போகிறோம். எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோ. இதில் வந்து ஆப்பிள் சைடர், செரி ஸ்லைடர், இன்னொன்று இந்த ரான்ச்சில் அப்படி பார்த்தோன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படி பார்த்தோன்னா லாமாலாம் நிற்கிது. 2 லாமா இருக்குது. பிக்மி கோட் வேறு இருக்குது. 2 லாமா. ஒன்று அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அங்கே ஒரு பிக்மி கோட்டு, குட்டா கோட்டு. இங்கே பார்த்தோன்னா அங்கே பார் ஒட்டகம் இக்கிமா புப்புடு சலாமியா பாசை. இது பார்த்தீங்கன்னா அரச மரம் மாதிரியே இருக்கு. அரச மரம் இலை மாதிரியே இருக்கு. வாவ், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது என்னதுன்னு தெரியல, நம்ம காஷ்மீரில் எல்லாம் இருக்கிற மாடு கொம்பை மட்டும் அறுத்து விட்ருக்காங்க. இந்த ஏரியா லிங்கன் நேஷனல் ஃபாரஸ்ட் தான், யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டோடது. ஊசி இலை காடுகள். சுவிட்சர்லாண்டில் மாதிரி இருக்குடா. ஆமாம், சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி டெசர்ட்ல இருந்து எப்படி டக் 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 லேண்ட்ஸ்கேப் மாறுதுன்னு. இந்த இடங்களே பார்த்தீங்கன்னா ஸ்கீ ரிசார்ட் நிறையா இருக்குது. இப்போ கூட ஒரு ஸ்கீ ரிசார்ட்டை தான் அப்படி தாண்டுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போட்டிருக்கு ஸ்கீன்னு சொல்லி போட்டிருக்கு. அங்கே இந்த மேலே போகிறதுக்கு இதெல்லாம் ஸ்கீ பேத், நிறைய பாதை இருக்குது. ஆனால் இப்போ க்ளோஸ், சம்மர்னால க்ளோஸ்டாக இருக்குது. சாயங்காலம் 4 மணிக்கு ஏதோ டியூபிங் மாதிரிலாம் இருக்கான். எவ்வளோ டிஃப்ரென்ஸ், ஒரு 60-70 மைலில் டக்குன்னு லேண்ட்ஸ்கேப் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ வந்து உச்சியில் ஏறி நின்றுட்டு இருக்கோம். இங்கே வந்து வெளியே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 68 டிகிரியா. ரொம்ப வெதர் சூப்பராக இருக்குது. 68. ஆமாம், இந்த சிலுன்னு இருக்கு. மேலும் இறக்கம் 6%. 6% இறக்கம்னு போட்டிருக்காங்க. பார்த்து மெதுவாக போங்க அப்படின்றாங்க. இறக்கத்தில் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்ட சொல்கிறாங்க. இந்த கனாலுக்குள்ளே இப்போ போகிறோம். சின்னதுதான் போல்.
வந்து மனுஷங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த ஏரியாவில் கேம்ப் பண்ணி இருந்திருக்காங்கன்றதுக்கு 6000 வருஷத்துக்கு முன்னாடியாவா இந்த ஏரியாவில் மனுஷங்க இருந்திருக்காங்க? ஆமாம், அவங்களோட கயறு இந்த மாதிரி அறுக்கிறதுக்கு கல் டூல்ஸ் எல்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. இந்த ஸ்பாட்ல இருந்து பார்த்தோன்னா தூரத்தில் ஒயிட் சாண்ட் நேஷ்னல் பார்க் தெரியுது. அந்த வெள்ளை கலராக தெரியுது பாருங்க, அதுதான் நேஷ்னல் பார்க். அதுக்கு தான் அடுத்து போகிற பிளானு. மோஸ்ட்லி நாளைக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். சரியான பள்ளத்தாக்கு வேறு இது. இங்கே தான் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புளெலாம் இருந்ததுக்கான எவிடன்ஸ்லாம் இருந்திருக்கு. ஏதோ நாறு மாதிரிலாம் கிடச்சிருக்கு. 6000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்கன்றாங்க. ப்ளஸ் இது வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தண்ணி கடியில் இருந்துச்சான். அதுக்கான எவிடன்ஸ் நிறையா ஃபாசில்ஸ்லாம், கடல்வாழ் பிராணிகளுக்கான ஃபாசில்ஸ்லாம் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. ஆனால் டெம்பரேச்சர் வந்து 68 இருந்தது அந்த முந்தின ஸ்பாட்டில். இப்போ இறங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 9000 அடியிலேருந்து கிட்டத்தட்ட 6000 அடிக்கு வந்திருக்கோம். இன்னும் 4000 அடிக்கு கீழே போகிறோம். இன்னொரு இறக்கம் இருக்குது, ஹாஃப்வே த்ரூ. அடுத்து இன்னும் இறங்க போகிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிளவுட் கிளைம்பிங் ரெயில் ரோடுன்னு சொல்லி ஒரு ரயில்வே பாலம் வந்து இருந்திருக்கு. அதாவது ரயில் ரோடு இங்கே போயிருக்கு. இது வந்து 1898லேருந்து 1947 வரைக்கும் ஒரு 50 வருஷம் ஓட்டியிருக்காங்க. எதுக்காகனா இந்த ஏரியாவில் உள்ள டிம்பர் எல்லாம் எடுத்து மேற்கொண்டு யூஎஸில் இது பண்ணுறதுக்கு, ரயில் ரோட்ஸ் போடுறதுக்கு, அந்த டிம்பர் கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த ரயில் ரோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ இந்த பாலம் மிச்சம் இருக்குது. இது ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் பாலம்னு சொல்லி சொல்கிறானுங்க. இதில் கரெக்டான வெயிட்டு, கரெக்டான ஸ்பீடில் வந்தால் தான் இதை கிராஸ் பண்ண முடியுமா அப்போ. ஸோ இது வந்து ரொம்ப ட்ரிக்கியான ஒரு பாலம், பார்த்து வரணும்னு சொல்லி சொல்கிறானுங்க. இந்த ஒரு பாலம் தான் மிச்சம் விட்டுருக்காங்க. மற்ற ரயில் ரோட பூரா பிடிங்கி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு வியூ பாயிண்ட் வேறு இருக்குது, அங்கே போயும் பார்ப்போம். இங்கே வந்து டெய்லி எக்ஸ்கர்ஷன்லாம் இருந்திருக்கு. அந்த பிரிட்ஜ் மேலே போய் க்ளவுட் கிராஃப்ட் எக்ஸ்கர்ஷன் சொல்லி இந்த ட்ரெயினில் போயிருக்காங்க. அப்போது இன்ட்ரெஸ்டிங். இந்த பக்கம் அந்த ரயில் ரோட் பிரிட்ஜ் இருக்குது. அப்படியே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாண்ட் தெரியுது பாருங்க தூரத்தில். ஸோ இதுதான் இப்போ இருக்கிறது. பார்த்தோன்னா நல்லா நீட்டாக புது பலகை போட்டாங்க கீழே. ஆனால் ஒரிஜினல் கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, புது கட்டையிலும் போட்டிருக்காங்க. பட் இதுதான் ஒரிஜினல் ஃபுல் ஸ்ட்ரக்சர். 1980 இந்த இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனப்போ ஆரம்பித்த ஐட்டங்கள். அதில் பார்த்தோன்னா ஒரு டிப் இருக்குது. ஸோ அப்படி பள்ளத்தில் அப்படி இறங்கி ஏறுது. இதெல்லாம் பயங்கர ரிஸ்கியான ஒரு இதாக இருந்திருக்கு அந்த காலத்தில். இங்கே லஞ்சுக்கு நிறுத்தியிருக்கோம். வெதர் சூப்பராக இருக்குது. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வெயில் அடித்ததுனால நாங்கள் எங்களோட டேபிள் எடுத்து போட்டோம். என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து தாயில் வாங்கினோம் சூப்பும் பினாங் கறி வாங்கினோம். ஸோ அதை ரெண்டே வச்சு சாப்பிட்டுட்டு, ஆமாம் வாழைப்பழம் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ரொமான்டிக்கா? ஆமாம், ரொமான்டிக் வேறு. இதான் இந்த பழைய கிளவுட் கிராஃப்ட் ரயில்வே ஸ்டேஷன். அதை வந்து இப்போ பாத்ரூமாக மாற்றிக்கி ரீக்ரியேஷன் சென்டராக மாற்றிட்டாங்க. இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரையல். லஞ்சும் சாப்பிட்டாச்சு. ட்ரையல் இருக்கும். ட்ரையலில் போகிறனாலும் போகலாம். நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. வேலையை பார்ப்போம், அடுத்த வேலையை. பழைய தண்டவாளத்துலேருந்து பிடுங்கின கட்டையை வச்சு இந்த பாதையை போட்டிருக்காங்க. இந்த இடத்துக்கு பேர் வந்து டெபிள்ஸ் எல்போவா. இங்கே பார்த்தீங்கன்னா வளைஞ்சு ரயில் ரோடு போயிருக்கு. எப்படி வளைஞ்சு போயிருக்கு பாருங்கள். பள்ளத்துக்குள்ளே ஓடி போய் அங்கே கட்டு அந்த இடத்துல எவ்வளோ இதில் தெரியுதுன்னு தெரில. ஆனால் ஒரு பள்ளத்தாக்கில் போய் அப்புறம் போய் அங்கே போயிருக்கு. உயிரை பணையை வச்சு வண்டியை ஓட்டியிருப்பாங்க. அந்த அதுக்கு போகுது பாருங்க டெபிள்ஸ் எல்போ. அந்த பள்ளத்துக்குள்ளேருந்து வந்து இன்னைக்கெல்லாம் கருவாகி அப்படி போகுது. கட்டை என்ன இருக்குது, பள்ளத்தோட கட்டையெல்லாம் எப்பா சர்ன்னு இறங்கி இருக்கு. தண்டவாள கட்டையெல்லாம் இருக்கு, படி மாதிரி இறங்குது அப்படி அந்த இடத்துல. எவ்வளோ ட்ரெயினில் ஓட்டிட்டு வர்றவனுக்குலாம் உயிர் போயிருக்கும் அந்த இடத்துல. அந்த டெபிள்ஸ் எல்போ தாண்டி இந்த இடத்துல ஒரு அப்படி பாலம் மாதிரி வந்திருக்கு. வந்து அந்த மேட்ல இருந்து இந்த மேட்டுக்கு அப்படியே ஒரு பாலம் போட்டிருக்காங்க. இப்போ அந்த உடஞ்சி கிடக்கல பாத்தியாப்பா? எல்லாம் கீழே கிட. ஆமாம், எஸ் ஷேப்பில் இருந்துருக்கு அது ட்ரெஸ்ஸில் பாலம். அந்த சைடு மலையிலேருந்து இந்த சைடு மலைக்கு வந்து அப்படியே போயிருக்கு திருப்பி இந்த பாதையில். மலையிலேருந்து கரெக்டாக கீழே இறங்கிட்டு இருக்கோம். அங்கே 68 இருந்தது. இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கரன்னு இறங்குது. இப்போதைக்கு 89 காட்டுது. டெம்பரேச்சர் கூடுது, இறங்கலை, நம்ம தான் இறங்குறோம். ஆமாம், நம்ம இறங்குறோம், டெம்பரேச்சர் ஏறுது. இந்த பிளைன்ஸ் வந்துடுச்சு பாருங்க.
மலையிலேருந்து கரன்னு இறங்கியாச்சு. ஒரு 10 நிமிஷம் இறங்கினோம், ஃப்ளைன்ஸ் வந்துடுச்சு. அடுத்து டெசர்ட் மறுபடியும். ஆமாம். இப்போ நம்ம வந்து பிஸ்டாசியோ லேண்டுக்கு வந்திருக்கோமாப்பா. வேர்ல்டு பிஸ்டாசியோ லேண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிஸ்டாசியோ மரம்லாம் இப்போ தான் பார்க்குறேன் நான் ஃபஸ்ட்டு பிஸ்டாசியோ மரம். அப்புறம் இங்கே கிரேப்ஸ் போட்டிருக்காங்க, கொடி ஒயின் யார்டு. பிஸ்டாஷியோ, பிஸ்தா, அப்புறம் திராட்சை. இங்கே பாருங்கள், அமெரிக்காவிலலாம் குதிரை எப்படி கட்டி கொண்டு வராங்கன்னு. எங்களை ஆர்வி தான் இது. பின்னாடி ட்ரெய்லர் வச்சு குதிரை உள்ள வாயெல்லாம் கட்டி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்ணை கட்டியிருக்காங்களா பார்க்குமா. இங்கே ஒரு பெரிய பிஸ்டாசியோ நிறுத்தி வச்சுருக்காங்க. வேர்ல்டு லார்ஜஸ்ட் பிஸ்டாஷியோ. ஒரு கியூ இருக்குப்பா. அம்மாடி, உள்ள டூரா? ஓகே. ஐஸ்கிரீம் எல்லாம் ஹோம்மேட் ஐஸ்கிரீம்னால கூட்டம் பார்த்தா கடுமையான கூட்டமாக இருக்கு. ஆமாம், கியூ, ஏகப்பட்ட கியூ. உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போமா. ஏலியன்ஸை பார்த்தோன்னா ஏலியன்ஸ் பொம்மையாக வைக்கிறாங்க, இங்கே பிஸ்டாசியோவாக வைக்கிறாங்க. அது கீழே இருக்கிறது என்னடா, இது தலானி கீழே இல்லை, மேலே நடுவில் அது முட்டை மாதிரி இருக்கிறாங்க. ஸ்குவீஸ் பாலா? ஸ்குவீஸ் பால். ஃப்ரீ சாம்பிள்ஸ் என்ன? ஆமாம், நம்ம கடலமருப்பு மாதிரி இது. ஒன்று எடுத்து திரும்பப்பா. எப்படிப்பா இருக்கு? சர்க்கரையில் நெய் மிட்டாய் மாதிரி இருக்குது. சர்க்கரையில் ஊற வச்சுருக்காங்க. பிஸ்டாசியோவில் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. ரோஸ்டட், சால்டட், டில் பிக்கிள், ஸ்பைசி டில் பிக்கிள், க்ரீன் சில்லி, லெமன். ஆமாம், ஒரு 4 உள்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நிறைய வாங்குவேன். இது வந்து ஸ்பைசி டில் பிக்கலாம். உரைக்குதா? இந்த உரப்பெலாம் நம்மளுக்கு பத்தாது. பிஸ்டாஷியோவில் இங்கே பார்த்தோன்னா ஏகப்பட்ட டைப் ஆஃப் சாம்பிள்ஸ் இருக்குது. சால்டட், கார்லிக், ரான்ச்சு, ஹேபனேரோ. ஆமாம், இது வாங்குறதுக்கு. நம்ம சாம்பிள் ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோம். ஹேபனேரோ வாங்குவோமாப்பா, காரமாக இருக்கும். வாங்கலாம். ஹேபனேரோ லெமன் $7. $3 வாங்குமா? $3 வாங்குவோம். அது போய் நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே. ஹேபனேரோ லெமன் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுன்ட்டா அது ஒரு பாக்கெட் வாங்குவோம் பார்க்குறோம். சுத்து. சாரி, நல்லா இருக்கா? ஓகே, ஒரு பாக்கெட். பிஸ்டாசியோ மரம்ப்பா இது. திராட்சை பழம், திராட்சை கொத்து மாதிரி இருக்குது. திராட்சை கொத்து மாதிரி. என் உயரத்து கூட இல்லை அந்த மரம், குட்டையாக இருக்குது. ஆனால் காய்ச்சி தொங்குது. ஆமாம், அவ்வளோ காய் இருக்குது இதில். ஆனால் இது வந்து இன்னும் பழுக்கலை போல். பழுத்தா அது தோல் வந்து வேற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எப்படி மாறும்னு தெரில. காய வச்சு எதாவது வறுத்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்களா இருக்கும். அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே இங்கே வந்து இன்றைக்கி ஃபயர் ஒர்க்ஸ்லாம் போடுறாங்க. அப்புறம் ட்ரோன் ஷோ ஒன்று இருக்குன்னாங்க. ஸோ அதனால் நானும் இவரும் சேர்ந்து வால்மார்ட் பார்க்கிங் லாட்டில் வந்து உட்காந்துருக்கோம். நல்லா வெதர் சூப்பராக இருக்குது. காற்று சில்லுன்னு அடிச்சிட்ருக்கு. நல்லா இருக்குது. ட்ரோன் ஷோ 9:15நாங்க. இன்னும் ஒரு 15 minutes இருக்குது. ஆனால் சுற்றி ஃபயர் ஒர்க்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ட்ரோன் ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கன் ஃப்ளாக் இப்போ தெரியுது. ஹாட் ஏர் பலூன் மாதிரி காட்டுறாங்க. இது எல்லாமே ட்ரோனில் வருது. அந்த சிம்பல் எல்லாம் இது அமெரிக்கன் ஈகிள். அப்பா, இது கிட்டத்தட்ட 1000 ட்ரோன் இருக்குமா இருக்கும். அது அழகாக ஒவ்வொன்றையும் கரெக்டாக மூவ் பண்ணுறாங்க. எதுவும் கீழே விழாமல் ஒன்று போல் சுற்றுது. ஸ்டார், ஏர்க்ராஃப்ட். ஆர்மி ஆஃபீஸர், பீரங்கி தான். ராக்கெட் விட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்சனல். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ். July 4th.
ட்ரோன் ஷோ முடிஞ்சிருச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க.